أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وأملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து ததபுர் கிளாஸ்ல சூரத்துன் நஹ்லுடைய 68, 69வது வசனங்களை பார்த்துட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய குர்ஆன் வசனத்தை ஓதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்களுக்குரிய வார்த்தைக்கு வார்த்தையை நம்ம தொடர்ந்து பல லெசனா பார்த்துட்டு வர்றோம். இந்த தடவை வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அரபிக் இருக்கு தானே, இத வச்சு யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைக்குரிய மீனிங் சொல்ல ட்ரை பண்ணலாமா? இப்ப யாராவது ஒரு சிஸ்டர் அதுக்கு யாருக்கு மீனிங் தெரியும்? செய்தி அளித்தான். ஓகே, மாஷா அல்லாஹ். செய்தி அளித்தான். ஓகே. ரப்புக்க இறைவன். இறைவன். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். இலாக்கு இலானா தேனீக்கு அப்படின்னு அர்த்தம். இலானா இலன் நஹ்லி நிக்குன்னு ரெண்டு அர்த்தம். சக்குன்னு அர்த்தம். வெரி குட். ஓகே. ஸோ இலன் நஹ்லி இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து தானே நம்ம பார்ப்போம். ஸோ தேனிக்கு. ஸோ அவுஹானா செய்தி அளித்தான், ரப்புக்க இறைவன், இலன் நஹ்லி தேனிக்கு, அனினா நிச்சயமாகவா? அனினா என்று. இன்னனாதான் நிச்சயமாக நம்ம யூஸ்வலா இருக்கும். இந்த இடத்துல அணி இருக்குதானே, அணினா என்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, வெரி குட், மாஷா அல்லாஹ். இத்தஹிதீனா என்ன பார்த்தோம்? உங்க நினைப்புல வர்றத சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இத்தஹிதி அப்படின்னா அமைத்துக்கொள். ஓகே. சோ அவுஹா செய்தி அளித்தான், ரொப்புக்க இறைவன். ரெண்டு வார்த்தை இருக்குன்னு பார்த்தா தானே, ரொப்பு அண்ட் கேனா உன். சோ இறைவன், இலன் நஹலி தேனிக்கு, அணி என்று, இத்தஹிதி அமைத்துக்கொள் என்று, மினல் ஜிபாலினா மலைகளில். வெரி குட், மாஷா அல்லாஹ். சோ மலைகளில். மினல் ஜிபால், மின்னுங்கிறது ஒரு வார்த்தை, ஜிபால்ங்கிறது ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தோம். மின்னுனா இருந்து, அல் ஜிபால்னா மலைகள். ஜபல் அப்படின்னு சொல்லுவோம் தானே, ஜபல்னா ஒரு மலையை குறிக்கும், ஜிபாலுங்கிறது பல மலைகளை குறிக்கும். சோ மலைகளில். அதுக்கப்புறம் புயூத்தன்னா வீடுகளில். எஸ், வெரி குட். பைத்துனா ஒரு வீட்டை குறிக்கிறது, புயூத்துனா இந்த இடத்துல பல வீடுகளை குறிக்கிறது. மாஷா அல்லாஹ். சோ புயூத்தன் வீடுகளை, வ மீன ஷஜரி இன்னும் மரங்களில். மாஷா அல்லாஹ். சோ இந்த இடத்துல மூணு வார்த்தை இருக்குது. வனா மேலும், மின்னுனா இருந்து, ஷஜர்னா மரம். ஓகேவா? சோ இப்ப இன்னும் மரங்களில். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் கடைசி வார்த்தை முதலாயால, வமிம்மா யஅரிஷூன் இன்னும் அவர்கள் கட்டுகின்றவற்றில்.
இன்னும் அவர்கள் கட்டுகின்றவர்கள். வன இன்னும், மிம்மா அந்த மின்னுல இருந்து வந்த மாதிரி அந்த வார்த்தை தான். அதுக்கப்புறம் யாரிஷுன்னா கட்டுகின்றவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வார்த்தைக்கு வார்த்தையோடைய அந்த முதல் வசனத்துக்கு பார்த்தாச்சு. இப்ப 2வது வசனத்துக்கு பார்ப்போமா? 2வது வசனம் பிறகு சும்மன பிறகு. எஸ், பிறகு மாஷாஅல்லாஹ். சரகு சும்மன பிறகு. குலி. குடிக்கிறது. குழினா சாப்பிடுறது, புசி புசிக்கிறது. ஆமா, சாப்பிடுறது புசிங்கிறது தான் புசி நம்ம. ஆமா, புசி, குழி சாப்பிடுறது. மின், இது நம்ம காமனா பார்த்தது இருந்து நிறைய இடத்துல. மின்ன மின்னுனா இருந்து. இருந்து. வெரி இருந்து குட். குல்லி, குல்லினா குள்ளின ஒவ்வொரு. ஒவ்வொரு. மாஷா அல்லாஹ். குள்ளி. அடுத்தடுத்த சிஸ்டர்ஸ் முந்திக்கங்க. சாரா சிஸ்டரை மெனா ஆமா சிஸ்டரை பேச விடக்கூடாது நம்ம. தமராத். இல்ல இல்ல நான் சொல்லல, தமராத்னா நீங்க அடுத்த ஆள சொல்ல சொல்லுங்க சமரம்னா இன்ஷா அல்லாஹ். பழம். பூக்கள் பூக்கள் பூக்கள். சமரம் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வெரி குட். ஓகே. சோ தமராத்னா பூக்கள். சமராத்துனா பழங்கள் வராதா ரூபி? தமராத்தன பழங்களுக்கு சொல்லலாம். இந்த இடத்துல பூக்கள். ஃபஸ்லுக்கி அப்படி அதுல வந்து 2 3 வார்த்தைகள் வரைக்கும் சொல்லலாம். சொல்லுங்க. ஃபஸ்லுக்கினா எஸ், இன்னும். இன்னும் செல் இன்னும் செல். எஸ், வெரி குட். மாஷா அல்லாஹ். ஸோ ஃபஸ்லுக்கினா இன்னும் செல். சுபுல. சுபுலனா சபீல் சொல்லுவாங்க தானே. ஃபீ சபீல் இல்லா பாதை, அந்த. வழியில. எஸ், வெரி குட். ஸோ சுபுலனா வழிகளில். அதுக்கப்புறம் ரப்பிக்கி, உனது உன்னுடைய இறைவன் ரப்பை நோக்கி. உனது இறைவன். வெரி குட். இப்ப நம்மளுக்கு ஆயல வந்த அந்த ரப்புக்க மாதிரி இந்த இடத்துல ரப்பிக்கி வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் துலுலா. துலுலானா சுலபமாக சுலபமாக. வெரி குட். மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் யஹ்ருஜ். யஹ்ருஜ் அப்படின்னா வெளியேறது. ஹரஜ வெளியேறது. ஹரஜ யஹ்ருஜ். எஸ், ஹரஜ எஸ், வெரி குட். வெளியேறுகிறது. மின். மின்னுனா இருந்து இருந்து மின் இருந்து. புத்தூனிஹா. எதுல புத்துனா இருந்து வயிறு. வெளியேறுது? எஸ். வயிற்றுகளில் இருந்து பத்தன். வயிறுகளில் இருந்து. ஹா இந்த இடத்துல வயிறுங்கிறதுக்கு புத்தூனு தான் வயிறு. ஆனா இந்த ஹாவும் சேர்ந்துவதனால அதன் வயிறுகளில் இருந்து. அதுக்கப்புறம் ஷராபனா அர்த்தம் அந்த சொல்லுங்க பானம் யாராவது. குறிக்கிறது. பானம் பானம் பானம். எஸ், ஒரு பானம். முஹ்தலிஃபுன். முஹ்தலிஃபுன்னா ஹலஃப. முஹ்தலிஃபுன் மாறுபட்டது மாறுபட்டது. வெரி குட். மாஷா அல்லாஹ். மாறுபட்டது எது? அல்வானு. என்ன மாறுபட்டது? அதன் நிறங்கள் இந்த இடத்துல ஹா வந்திருக்குல்ல, ஹு அப்படிங்கிற அந்த இது வந்து அதன். அல்வான் அப்படின்னா நிறங்கள். சோ நிறங்கள் அல்வானு அப்படிங்கும்போது அதனுடைய நிறங்கள். இந்த இடத்துல இப்படி அதனுடைய வயிறுன்னு பார்த்தோமோ பத்தூனி ஹா, அதே மாதிரி இந்த இடத்துல அல்வானு அதனுடைய நிறங்கள். ஃபீஹி. ஃபீஹினா அதிலே. அதில் அதில் அதிலே. எஸ், இந்த இடத்துலயுமே இந்த ஹா வந்து அது அப்படிங்கிற அந்த இதுதான் குறிக்குது. ஃபீங்கிறது இல், ஹீங்கிறது அதில். சோ அதிலே ஷிஃபா. இது நம்ம காமனா ஷிஃபானா கேட்டிருக்க குணம். நிவாரணம். அதிகமா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தானே. அல்லாஹ் ஷிஃபா ம். வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சோ ஷிஃபானா என்ன அர்த்தம்? நிவாரணம். நிவாரணம். ஓகே. மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் லின்னாஸ். மக்களுக்கு மக்களுக்கு. மக்களுக்கு. எஸ். சோ லின்னாஸ்ல 2 வார்த்தை இருக்கு. லீங்கிறது இக்கு, அன்னாஸ் நம்ம சூரத்து நாஸ் பார்க்கணும் தானே, மனிதர்கள். சோ மனிதர்களுக்கு இதுல நிவாரணம் இருக்கு. ஓகே. இன்னன்னா இன்னும் நிச்சயமாக. நிச்சயமாக நிச்சயமாக. ஃபீ. இல். இல் இல். இந்த இடத்துல பார்த்தோம் தானே ஃபீ. அதே ஃபீ தான் இங்கே. இந்த இடத்துல ஹாவோட சேர்ந்து வந்திருக்குது. இந்த இடத்துல ஹா இல்லாம தனியா வந்திருக்கு. சோ ஃபீனா இல். இல் தாலிக. தாலிகனா தாலிக்கனா அது. அது அவற்றில் சோ இப்ப இந்த இடத்துல அது. ஃபீ தாலிக்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மொழிபெயர்ப்போம் ரெண்டையும் சேர்த்து. சோ ஃபீ தாலிக்கங்கும் போது இதிலே லா ஆயாத்தின் அப்படின்னா என்ன அந்த அர்த்தம்? வசனத்தில். வசனத்துக்கும் சொல்லலாம், அத்தாட்சிக்கும் சொல்லலாம். எஸ். ஓகே. ஆயாங்கும் போது அத்தாட்சியை குறிக்குது. வெரி குட். மாஷா அல்லாஹ். அதாவது லங்கிறது வந்து ஒரு சில இடத்துல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா நிச்சயமா உறுதியா சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ உறுதியா இந்த அத்தாட்சி இருக்குது. லி கௌமின். கௌமினா கூட்டத்தாரு. எஸ், கௌமுனா கூட்டத்தார்கள், மக்களுக்கு. எஸ், லீனா இக்கு, கௌமுனா மக்கள். சோ மக்களுக்கு. யதஃபக்கரூன் சிந்திக்கின்றார்கள் சிந்திக்கின்ற மனிதர்களுக்கு மனிதர்கள் இதுல அத்தாட்சி அத்தாட்சி இருக்கின்றது இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி என்ன குர்ஆன் ஆயா. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்போ வந்து நம்ம இந்த வசனங்களுக்குரிய சிந்திக்கிறதுக்கான கேள்விகளை கேட்டோம். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்பாகிய தேனிய பத்தி சொல்லக்கூடியதும், அப்புறம் தேனை பத்திய ஒரு விஷயமாவும் இருக்கிறனால நம்ம அதை பத்திய கேள்விகளை தான் கேட்டோம். தேனிங்கிறது என்ன மாதிரியான படைப்பு, தேனுடைய கூட்டோட அமைப்பு என்ன, தேனுடைய தன்மைகள் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் தேனுக்கு எப்படி தேன் எங்க இருக்குன்னு தேனீக்கு எப்படி தெரியுது, அதுக்கப்புறம் அது திரும்ப அதோட கூட்டுக்கு எப்படி வருது, அதுக்கப்புறம் அது தேனை எப்படி உருவாக்குது, இப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேட்டோம். இதுல 4 விஷயங்களை பார்த்துட்டோம் தானே ஏற்கனவே. யாருக்கு என்னென்ன நினைப்பு இருக்குது இதுல சொல்லுங்களேன். ஒரு சம்மரைஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். தேனீங்கிறது என்ன மாதிரி படைப்பு?
அதை யாரு சொல்றீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு ஈ மாதிரியான படைப்புமா? அது ஒரு பி. ஆ ஆ, தேனீங்கிறது ஒரு ஈ படைப்புல ஒண்ணு. வெரி குட், ஆமா. மஷா அல்லாஹ். வேற என்ன தேனி பத்தி பார்த்தோம்? தேனி என்ன மாதிரி படைப்பு? தேனீங்கிறது வந்து அதோடைய எப்படி உருவாக்க முறை பத்தி பார்த்தோம். சோ தேனி மொத்தம் வந்து உலகத்துல 20,000க்கும் மேற்பட்ட தேனீ இனங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து தேனீக்கள், பம்பிள் பீக்கள் இவங்க இவங்க வந்து கூட்டமா வாழ்வாங்க. நிறைய பீக்கள் வந்து தனியா வாழும் அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம். பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு இருக்கறனால இதை தேனின்னு நம்ம சொல்லி கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் தேனி உருவாகிற அந்த முறையை பார்த்தோம். ஒரு முட்டையில இருந்து அது எப்படி உருவாகுது, அதுக்கப்புறம் அது லார்வாவா இருக்குது, அதுக்கப்புறம் அது பியூப்பாங்கிற அந்த கூட்டு கட்டுற நிலைமையில இருக்குது அப்படிங்கிறதும். அப்புறம் 3 வகையான தேனீக்கள் இருக்குது: ராணி, தொழிலாளி, அப்புறம் ஆண் தேனீக்கள் இப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அது வெளியாகக்கூடிய நாட்களை பார்த்தோம். அது எப்ப வந்து அந்த பேபில இருந்து அது முட்டையில இருந்து அடால்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ராணி தேனி 16 நாட்கள்ல அடால்ட் ஆயிருது, தொழிலாளி தேனி 21 நாட்கள்ல, ஆண் தேனி 20 நாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ராணி தேனி அதோட ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ராணி தேனிங்கிறது அந்த கூட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு உயிரினம். ராணி இல்லாட்டி அந்த கூடே அழிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம ராணியோட வேலையை முட்டை போடுறதும், அந்த முழு கூட்டுக்கும் தாயா இருக்கிறதும், அதுல இருந்து ரிலீஸ் பண்ற அந்த ப்ரமோன்கள் கூட்டோடைய கட்டமைப்பையும் அது உறுதி செய்யுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம சொல்லுவோம் தானே, வீட்டுல அம்மா இல்லாட்டி வீடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தானே. அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தது என்னன்னா, ராணி தேனீக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு கொடுத்துதான் அது வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டுட்டு வருது. அதுதான் ராயல் ஜெல்லின்னு பார்த்தோம். அது வந்து வேலைக்கார தேனியோட அந்த தலையில இருந்து உருவாகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தோம், ஒரு ராணி தேனி செல்ல இருந்து வந்ததோ அது என்ன செய்யும், வேற யாரும் அதுக்கு போட்டியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்த எல்லா ராணிகளையும் அழிச்சிரும். அது மட்டும்தான் அந்த கூட்டுக்கு ராணியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பு அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம அது ராணி தேனியோட வேலையே வந்து முட்டையிடுறது மட்டும்தான். அது வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை தான் இனப்பெருக்கத்துல ஈடுபடுது. அதுக்கப்புறம் அந்த விந்தணுவை சேமிச்சு வச்சு அது அந்த முட்டையிட ஆரம்பிக்குது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1500ல இருந்து 2000 முட்டைகள் வரைக்கும் இடும். அதிகப்படியா ரொம்ப அந்த சம்மர் டைம் அந்த மாதிரி இருக்கும்போது 3000 முட்டைகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு இடும் அப்படிங்கிறதும். ராணியோடைய வாழ்நாள் 2ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கும். இப்படி மாஷா ராணியோடைய அல்லாஹ். அந்த ம். விஷயங்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கார தேனியை பத்தி பார்த்தோம். வேலைக்கார தேனி வந்து ராணியோட கம்பேர் பண்ணும்போது அதோடைய வாழ்நாள் ரொம்ப குறுகியது. வெறும் 6 வாரங்கள் மட்டும்தான் கோடை காலத்துல வாழும். குளிர்காலத்துல தான் கொஞ்சம் லாங்கா இருக்கும் அப்படிங்கறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார தேனீக்குன்னு சொல்லிட்டு பல வேலைகள் இருக்குது. அதோடைய சாப்பாடுன்னா அது தேனும் அந்த மகரந்தமும் கலந்த ஒரு ரொட்டி மாதிரியான உணவு. இது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இந்த உணவை அதை சாப்பிட்டு வாழ்றது மூலமா அது வந்து குழந்தை தரிக்காம இருக்கக்கூடிய பண்பை பெறுதான். ராணி மட்டும்தான் அந்த 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 குழந்தை தரிக்கிற பண்பையும், இதுவும் பெண் தேனி தானே, ஆனா இது ஏன் முட்டையிட மாட்டுது அப்படின்னா இந்த சாப்பாடு அதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. இப்படி ஒரு தயாரிப்பு இதுல இருக்குதா? ரஹ்மானே சுப்ஹானல்லாஹ். ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அப்போ இதுல இருந்துதான் ஒருவேளை இந்த சட்டங்கள்லாம் எடுத்திருப்பாங்களோ, தள்ளி போடலாம், தரிக்காம பண்ணிக்கிறலாம் அப்படிலாம். ஒரே கூட்லயே சுப்ஹானல்லாஹ். 2 பெண் தேனீக்கள், ஆனா ஒரு தேனி அப்படியே நிறைய முட்டை போடுறதாவும், இன்னொன்னு சுத்தமா முட்டையே ம். போடாத மாதிரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு தகுந்த சாப்பாடும் தயார் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. உம் அப்ப பார்த்தேன்னா இதுல இருந்து நிறைய மார்க்க சட்டங்களும் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, கடைசியா பாப்போம் அத. அடுத்தது அந்த வேலைக்கார தேனியோட வேலைகள் பார்த்தோம். அது முதல் 2 நாட்கள் சுத்தம் செய்யும். அதுக்கப்புறம் 3ல இருந்து 10, 11 நாள் வரைக்கும் லார்வாக்களை பராமரிக்கும். அதுக்கப்புறம் மெழுகு கட்டுறோம், அந்த கூட்டை கட்டுறதுக்கான வேலையை பார்க்கும். 12 நாள்ல இருந்து 17 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் கூட்டை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் கடைசியா அது உணவை தேடி, தேனை தேடி, மகரந்தம் இதெல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்காக போகும். அடுத்ததா நம்ம ஆண் தேனி பத்தி பார்த்தோம். அந்த ஆண் தேனியோட ஒரே வேலை ராணி தேனியோட இணையறது மட்டும்தான். அது வந்து வெளியே போய் உணவு சேகரிக்கிறதோ, கூட்டு பராமரிக்கிறதோ, ராணியை பாதுகாக்கிறது, இந்த எந்த வேலையுமே பண்ணாது. அதோட ஒரே வேலை ராணியோட இணைந்தது மட்டும்தான். 24 நாளுக்கு அப்புறம் அது அதோடைய அந்த பியூப்பாங்கிற அந்த கூட்டுல இருந்து வெளியே வருது. வந்ததுல இருந்து அந்த தொழிலாளி தேனி தான் வந்து இந்த ஆண் தேனியை பராமரிச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆணுடைய கண்கள் பெருசா இருக்கும்னு பார்த்தோம். அதுக்குரிய ரீசன் கூட நம்ம பார்த்தோம் தானே. அது மாதிரி ஆண் தேனீக்கு கொடுக்கு இருக்காது. வேலைக்கார தேனீங்கள் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து இது பண்ணுது. அதோடைய நார்மலான ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 மந்த்ஸ் 55 டேஸ் அந்த மாதிரியான நாட்கள் தான் அது வாழும். அது மட்டும் இல்லாம உணவு பற்றாக்குறையா இருக்க காலங்கள்லயும் குளிர்காலத்திலயும் அது கூட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுரும். ஏன்னா அங்க வந்து உணவு முக்கியமா தேவைப்படக்கூடிய ராணி தேனீக்கும் வேலைக்கார தேனீகளுக்கும் தான் பயன்படுங்கிறனால ஆண் தேனியை வெளியேற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆண் தேனி இனச்சேர்க்கைக்கு பின்னாடி இறந்துறோங்கிற பத்தியும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா தேனியோடைய உடல் கூரை பத்தி சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பார்த்தோம்.
தேனியோட தலைப்பகுதி, அதுக்கப்புறம் அதோட நடுப்பகுதி, அதுக்கப்புறம் அதோடைய வயிற்று பகுதி அப்படிங்கறத பார்த்தோம். இந்த Yeah. தலைப்பகுதியில கண்கள், ஆண்டனா, அதோடைய மேண்டிபிள்ஸ்ங்கிற அதோட கீழ்த்தாடை, இதை வச்சுதான் அது வந்து அந்த கூட்டை சரி மென்று அதை அந்த சாஃப்ட் ஆக்குற மாதிரியான அந்த விஷயத்த பண்ணுது. இதுதான் வந்து அது உறிஞ்சி அந்த பூக்களில இருந்து அந்த அமிர்தத்தை உறிஞ்சக்கூடிய அந்த ப்ரோபோஸ்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதோடைய ரெக்கைகள் அதோடைய நடுப்பகுதியில இருக்குது, அதோடைய கால்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில நம்ம பார்த்தா 2 வயிறு இருக்குது, தேன் வயிறு ஒன்று, நார்மல் வயிறு ஒன்று. அதுக்கப்புறம் அதோடைய அந்த கொட்டக்கூடிய தன்மை உள்ள அந்த கொடுக்குங்கிறது அதோடைய இந்த பகுதியில இருக்கு. அதோடயே ஜாயிண்டான அந்த விஷப்பை, நம்மளுக்கு வந்து கொடுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த விஷம் இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்படிங்கிற இந்த விஷயங்களை பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அந்த ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதோடைய கண்கள், அதுக்கு வந்து மொத்தம் 2 கண் இல்ல 5 கண் இருக்குது. 2 கண் வந்து கூட்டு கண்ணா இருக்குது. அந்த கூட்டு கண்கள்ல இருக்கக்கூடிய அது அமைப்புமே வந்து அதோடைய கூட்டோட அமைப்பு எப்படி அறுகோண வடிவமா இருக்கு, அதே மாதிரிதான் அந்த கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைப்புமே அறுகோண வடிவமா தான் இருக்கும். அது பல அறுகோணங்கள் சேர்ந்தது தான் அதோடைய அந்த 2 கண் அமைப்பு. அதனாலதான் அதுக்கு வந்து 300 டிகிரி அந்த வியூ கிடைக்குது. அதுக்கப்புறம் அது நம்மள மாதிரி இல்லாம அது நம்மளுக்கும் தாண்டின அந்த கலரான புற ஊதா கலர்களை அதால பார்க்க முடியும். அது மாதிரி அதோடைய ஆண்டனாக்கள் அதை வச்சு அதால வந்து வாசத்தை உணர்ந்துக்க முடியும், அதே மாதிரி சவுண்டையும் உணர முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட வாய்ப்பகுதி அதை வச்சு அது உணவு சாப்பிடுறதா இருக்கட்டும், அந்த மெழுக கடிச்சு மெல்றதா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி அந்த அந்த உறிஞ்சக்கூடிய அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்கிற அதை வச்சுதான் அந்த ப்ரொபோஸ்கிஸ் அப்படிங்கிற அந்த உறிஞ்சுங்கிற குழாய் வச்சுதான் அது நீரை அதே மாதிரி அந்த அமிர்தத்தையும் பூக்கள்ல இருந்து உறிஞ்சுது. அதுக்கப்புறம் அதனுடைய நடுப்பகுதியோடைய அந்த இதை பார்த்தா அதோடைய 2 இறக்கைகளும் கால்களும் அந்த நடுப்பகுதியில தான் இணைஞ்சிருக்குது. 6 கால்களும் 2 ஜோடி ரெக்கைகளும் ஹனிபீக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரெக்கையை பறக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம அது ஈரப்பதத்தை ஆவியாக்குறதுக்கும் கூட்டுடைய காற்றோட்டத்துக்கும், சூடா இருந்த காற்றை வெளியேற்றுறதுக்கும், குளிர்காலங்கள்ல வெப்பத்தை உருவாக்குறதுக்குமா இந்த ரெக்கையை வந்து அது பயன்படுத்துது. அதுக்கப்புறம் அதோடைய காலில் வச்சு அது என்ன செய்யுதுங்கிறத பத்தி பார்த்தோம். அது ஆண்டனாவை கிளீன் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அந்த கால்லயே வந்து ஒரு கூடை மாதிரியான ஒரு இடம் இருக்கும், அதுல வந்து அது மகரந்தத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அது கொண்டு வருது இப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் கூட்டுக்கு. அதே மாதிரி வந்து இந்த கொட்டக்கூடிய தன்மை வந்து பெண் தேனீக்கு மட்டும்தான் இருக்கு, ஆண் தேனீக்கு இல்ல. அதே மாதிரி அந்த பெண் தேனீல் வந்து கொட்டிருச்சுன்னா அது வந்து அதோடைய வயிறு பகுதி பிக்கப்பட்டு அது இறந்துரும். ஆனா ராணி தேனீக்கு மட்டும் அது சாஃப்டான அந்த கொடுக்கா இருக்கும். ஸோ அதனால அது பல தடவை கொட்ட முடியும், அது சாகாது ராணி தேனி. ஆனா வேலைக்கார தேனி கொட்டுச்சுன்னா செத்துரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோடைய சுவாச அமைப்பு பார்த்தோம். அதுக்கு நுரையீரல் இல்லை, அதுக்கு பதிலாக அதோடைய வயிற்றுடைய பக்கவாட்டுல அந்த காற்று வந்து சுழன்று அதோடைய சிறிய துளைகள் மூலமா போய் போய் வருது அப்படிங்கிறதும். அது மட்டும் இல்லாம எலும்பு கூடு நம்மளுக்கு உள்ள இருக்குது, நம்மளுக்கு சுத்தி வெளியே சதைகள் இருக்கு. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா பூச்சிகளுக்கெல்லாம் வந்து வெளிப்புறம் அதோட எலும்பு கூடுகள் இருக்கும். அடுத்தது நம்ம தேனீ கூடோட அமைப்பை பத்தி பார்த்தோம். அறுகோண வடிவங்களை கொண்டது. அதுல வந்து அது ஏன் இந்த ஷேப் சூஸ் பண்ணிருக்காங்க போது நம்ம என்ன பார்த்தோம், அதிகமா அதால சேமிச்சு வைக்க முடியும், அதே நேரத்துல அது அந்த கூட்டை உருவாக்குறதுக்கு மெட்டீரியல் கம்மியா தான் தேவைப்படும். ஸோ அதனால அதுக்கு வந்து அதோட பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறதுனால அது இந்த வடிவத்தை செலக்ட் பண்ணிருக்குது அப்படின்னும். அது மட்டும் இல்லாம தேன் கூட்டுல அது தேனை சேகரித்து வைக்குது, மகரந்தத்தை சேகரித்து வைக்குது. அடுத்த தலைமுறையான அந்த முட்டைகள், லார்வாக்கள், அந்த புழுக்கள் எல்லாமே இந்த தேன் கூட்டுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தேன் மெழுகு எப்படி உருவாகுதுன்னா அதோடைய அடிப்பகுதியில இருந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான தேனீக்கள் இந்த மெழுகு உற்பத்தி செய்கிறோம், அந்த 12ல இருந்து 18 நாள் வயது மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் அந்த மெழுகை உற்பத்தி செய்ய முடியாது, பின்னாடி இருக்கிறதும் மெழுகை உற்பத்தி செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த மெழுகுல இயற்கையாவே அந்த பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி தன்மை இருக்குது. அதனால அது நோய் கிருமிகள்ட்ட இருந்து அதற்கு அந்த கூட்டை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம அது கூட்டை கட்டும் போது ப்ரொபோஸ்கிஸ்ங்கிற அந்த தேனி பசை ஒண்ணு உருவாக்கும். அதோட உமிழ் நீர், அந்த தேன் மெழுகு எல்லாத்தையும் கலந்து அங்கங்க எதுவும் சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்துச்சுன்னா அதை அடைக்கிறதுக்காக இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம தேனி போய் வர்றதுக்காகவும் ஒரு இடத்த அது வச்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ தேனி வந்து அதோடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டி பண்றதுக்கு அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜிக்கு அது வந்து அந்த தேனை தான் உட்கொள்ளுது. ஸோ அதனால அது அதிகமா அந்த தேனை சேகரிக்குது. அது மட்டும் இல்லாம அது குழுவா வேலை செய்யும். அந்த தேன் கூட்டை பராமரிக்கிறதுக்காக அது மெயினா அது செலக்ட் பண்ற இடம் பார்த்தா மனிதர்கள், அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து அதை
தாக்கிடாம இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டிடமாவோ, வெற்று மரம், பாறை, பிளவு இந்த மாதிரியான இடத்துல அது கூட்டை கட்டும். நம்ம இது பார்த்தோம் தானே, அது அது வந்து எவ்வளவு அழகா வந்து அந்த கூட்டை அப்படியே கட்டிக்கிட்டே போகுதுன்னு பாக்குறதுக்கு ஒரு மாலை மாதிரியான அந்த ஷேப்ல இருக்கு பாருங்க. அது அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம அது குழுவா ஒருங்கிணைச்சு அது வேலை செய்து ஆரம்ப செல்ல இருந்து தேனீக்கள் கூட்ட வெளிப்புறமா சமச்சீர் வடிவத்துல அது கட்டிட்டு வருது. அதனாலதான் அது கீழே விழுந்துராம அது உறுதியா இருக்குது. அவ்வளோ வெயிட் உள்ள ஹனி வச்சிருந்தோம், அவ்வளோ தேனீக்கள் அதுல இருந்தோம், அவ்வளோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுமே அது அந்த இடத்துல இருந்து விழுகாம இருக்கிறதுக்கு அதோடைய அந்த விழுகாம கூட்டுடைய உம் அமைப்பு ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பெரிய அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தா அதோட தேன் சேமிக்கக்கூடியது அந்த மேல் பகுதியில அது உணவை சேமிக்குது. அது வந்து மூடி வச்சிருக்கும் அந்த செல்ல. அந்த அந்த அதை வந்து அந்த ஈரப்பதத்துல இருந்து அந்த தேனை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்ததுல மகரந்தத்தை சேமிச்சு வைக்குது. அந்த லார்வாக்களுக்கு அது உணவா, அது புரத சத்து உள்ள அந்த உணவா வந்து அந்த மகரந்தம் இருக்கிறதுக்கு. இது இல்லாம அதுக்கு அந்த முட்டைகள், லார்வாக்கள் அதெல்லாம் சேகரிக்கிறதுக்கு ஒரு பகுதி அந்த கூட்டுல இருக்குது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் அந்த காற்றோட்டம், வெப்பநிலை அது போய் உம் வர்றதுக்காக அது தகுந்த மாதிரியான வகையில அது கூட்டை கட்டுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, நம்மளுக்கு மாய்ஸ்சரைசருக்கு, அலர்ஜிக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். அடுத்தது இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தது. ஆமா தேனி எங்க இது இருக்குங்கிறது, தேனிக்கு எப்படி தெரிஞ்சுச்சு, அதுக்கப்புறம் ஆமா தேனி ஆமா எப்படி கூட்டுக்கு திரும்ப வந்துச்சு அப்படிங்கிறது தான் இது. ஒரு உம் நாளில் வந்து தேனி 6 மைல் வரைக்கும் பயணிக்குமா. அதாவது இது மேக்சிமமா சொல்றாங்க. அதிகமா இவ்வளவு தூரம் பயணிக்காது. முடிஞ்ச அளவுக்கு அது பக்கத்துல இருக்கிறது தான் பார்க்கும். ஆனா குறைஞ்சது 6 மைல் வரைக்கும் போச்சுன்னா கிட்டத்தட்ட 2000 பூக்கள்ல வந்து அது பார்வையிட்டு வருமா. பெரும்பாலுமா ஒண்ணுல இருந்து 2 மைல் வரைக்கும் அது போகும், அது உணவை தேடி. ஒரு வேலைக்கார தேனி அதோட வாழ்நாள் முழுசும், அதாவது குறைஞ்சது நம்ம 6 வாரம்னு பார்த்தா தானே, அந்த வாழ்நாள் முழுசும் அது கஷ்டப்பட்டு போய் வேலை செஞ்சுச்சுன்னா 0.8 கிராம் அவ்வளோ தேன், அதாவது 1 கிராமுக்கும் கம்மியான அளவு தான் அதால உற்பத்தி செய்ய முடியும். ஸோ நம்ம கையில 1/2 கிலோ ஜார் தேன் இருக்கு அப்படின்னா அதுக்காக 625 வேலைக்கார தேனீக்கள் உழைச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். போன வருஷம் இது கேட்டேம்மா கேட்டேன். நான் வாய் விட்டு அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ். சிரிச்சேம்மா. டான்ஸ் ஆடிச்சுன்னு சொன்னீங்க. டான்ஸ் உண்மையிலே ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சும்மா. உம் எந்த அளவுக்கு போறதுக்குள்ள தூரத்துக்கு தோத்தா மாதிரி டான்ஸ் போட்டுக்கணும். நான் பார்க்க பார்க்க ஆஹ் சிரிச்சுக்கிட்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். சொல்லி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நான் பார்த்தேன் அந்த டான்ஸ. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதுக்கு பேசுறதுக்கான ஒரு மெத்தட அல்லாஹ் அதுக்கு சொல்லி மொழி கொடுத்துருக்கான். மொழி சுப்ஹானல்லாஹ். டான்ஸ் மொழி. சோ இப்ப தேன் வந்து எங்க இருக்குது, எல்லா பூக்கள்லயும் அதுக்கு தேன் இருக்கிறது இல்ல. சோ அது எப்படி தெரிஞ்சுக்குது அப்படிங்கும் போது அது என்ன செய்யுது, தேன் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கான ஒரு குழுவே வச்சிருக்குது. அந்த குழுக்கள், அந்த சாரண தேனீக்கள் போயிட்டு முதல்ல எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குது. அதுக்காக அது பல புலன்களை யூஸ் பண்ணுது. அதுல ஒண்ணுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஆண்டனா. அதால வந்து 170க்கும் மேற்பட்ட வாசனைகளை உணர முடியும். சோ அப்படிங்கறதுனால அது என்ன செய்யுது, அமிர்தம் எங்க இருக்குங்கிறத அதை உணருது. அது மட்டும் இல்லாம அதோடைய கண்கள் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 300 டிகிரி அதை பார்க்க முடியுது அப்படிங்கறதுனாலயும் அதோடைய அந்த புற ஊதா லைட் பாக்குறது மூலமா அது தேன் எந்த பூல இருக்குது அப்படிங்கறத அது உணர்ந்துக்க முடியுது. நம்ம பார்த்தா இது நம்ம பாக்குற பூ, இது தேனி பாக்குற அந்த பார்வை. அதுல தேன் இருக்கிற அந்த இடத்துல அது நல்லா டார்க்காவும் அதுக்கு தெளிவா தெரியறதுனால அது கரெக்டா வேற எங்கேயும் இல்லாம அது கரெக்டா தேன் இருக்க இடத்துக்கு போய் உட்கார்ந்து அது தேனை உறிஞ்சும். ஆமா எனக்குமா அந்த அந்த கரண்ட் சாக்கு இருக்குன்னு இப்போ சொல்லியிருந்தீங்க பாத்தீங்க. உம் அல்ஹம்துலில்லாஹ். அது எடுத்தது பிறகு அதுல சார்ஜ் இருக்காதுன்னு சொன்னீங்க பாத்தீங்க. உம் அல்லாஹ் அக்பர். அதெல்லாம் எனக்கு இதா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்மா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அதேதான் அந்த பூக்களை சுத்தி வந்து சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி பீ பறந்து போறப்பையும் அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் ஏற்படும். சோ அது ரெண்டும் போய் ஒன்னோட ஒண்ணு அட்ராக்ட் பண்ணி அது உட்கார்ந்துருக்கும். அது உட்கார்ந்து அந்த தேனை எடுத்ததோட அதுக்கு அதோட சார்ஜ் இல்லாம போயிடும். சோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்க வந்து தேன் இல்ல அப்படிங்கறத அத குறிக்கிறது ஒரு வகையா அது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த நடனத்தை பத்தி பார்த்தோம். அது எப்படி வந்து ஒன்னோட ஒண்ணு பேசிக்குது அப்படிங்கும்போது வேகல் நடனம் அப்படின்ட்டு. அதுதான் வந்து அது 8 போன்ற அந்த வடிவில் இருக்கும். அது எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது அந்த சூரியனோட டைரக்ஷனை பொறுத்து அதோடைய டான்ஸ் இருக்கும். அதே மாதிரி அது எவ்வளோ வந்து சைட்ல அப்படியே ஆடுதோ, அதோட உடம்பு ஆட்டுதோ அவ்வளவுக்கு நிறைய தேன் இருக்குது. அதே மாதிரி எந்த திசையில போகணும் அப்படிங்கிற அந்த இதையும்
அது காமிக்குது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது அந்த டான்ஸோடைய லென்த் ஒரு செகண்டுக்கு இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் பயணம் அப்படிங்கிற மாதிரி. அதே கூட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னா நடுவுல வர்ற அந்த வெகுளி லைன் இருக்குதானே, அதே இல்லாம வட்டமான டான்ஸா இருக்குமா. அதுக்கப்புறம் அது கூட்டுக்கு எப்படி திரும்பி வருது அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். என்னன்னா அதுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு முறையை அது வச்சிருக்கு, கூட்டத்துல இருந்து நம்ம தவறி போயிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல ஒண்ணுதான் சூரியனை வந்து அது திசை காட்டியா பயன்படுத்துறது. அது மேகமூட்டமா இருந்தாலும் அதுக்கு சூரியன் எங்க இருக்குங்கிறத அதால உணர முடியும். அதோடைய அந்த கூட்டுக்கண் மூலமா சூரியன் வானத்துல இல்லாட்டி கூட அதோடைய அந்த துருவப்படுத்தப்பட்ட அந்த போலரைஸ் லைட்டை எல்லா நேரத்துலயும் ஃபீல் பண்றதுனால அது கரெக்டா அது திரும்ப கூட்டுக்கு வந்துடும். அது இல்லாம தேனீக்குன்னு சொல்லிட்டு ஒரு உள் கடிகாரம் இருக்குது. அது மூலமா அது நேரம் போகிறத அது கணக்கிட முடியும். அது மட்டும் இல்லாம அது பறக்கும் போது பறந்துகிட்டே இருக்கும் போது அது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கும் அப்படிங்கிறத அது கணக்கு போட்டுட்டே பறக்குது. ஸோ அந்த அளவையும் அது வந்து ஒரு பாதுகாப்பு முறையா பயன்படுத்துது திரும்ப கூட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ அதே மாதிரி அது வந்து அடையாளங்களை மனநமிட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து பறக்கிறதுக்கு அந்த தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிலைமையில அது கூட்டுக்குள்ள இருக்கும் போது அது சுத்தி இருந்து அந்த நில அடையாளங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அது வரும்போது அதை யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த நிலத்துடைய காந்த தன்மை அதுவும் அதுக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்ம கூடி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்குரிய அந்த ஒரு விஷயத்த உணர்த்தும். அடுத்தது அந்த வாசனை பிரமோன்கள், அந்த ஒவ்வொரு கூட்டுக்கும் ஒரு தனி வாசனை இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்கார தேனீகள் வந்து அங்க நின்று அதோடைய வாசனை விசிறிட்டே இருக்குமா அந்த காத்துல. ஸோ வரக்கூடிய அந்த தேனீக்களுக்கு அது ஒரு சைகையா இருக்கும், அது வந்து நம்ம கூட்டை நோக்கி வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்த்த விஷயங்கள் ஆல்ரெடி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தேனை உருவாக்க எந்த வழிகளை தேனீக்கள் உபயோகிக்கின்றன பார்த்துடலாமா. ஸோ தேனை வந்து தேனீக்கள் எப்படி தேனை உருவாக்குது அப்படின்னா, தேனுடைய உருவாக்குங்கிறது அமிர்தத்துல இருந்து தொடங்குது. அமிர்தம்னா அந்த பூக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணி மாதிரியான ஒரு லிக்விட், அதுதான் அந்த அமிர்தம். ஸோ அமிர்தம் வந்து பூக்களால தேனியை கவர்ந்து இழுக்கிறதுக்காக உருவாக்கப்படுது. ஸோ பூக்கள் தான் வந்து அந்த அமிர்தத்தை உருவாக்குது. ஏன்னா தேனி வந்து அது மேல உட்காரணும், அது வந்து நம்ம மேல இருக்கணுங்கிறதுக்காக, அது கவர்ந்து இழுக்கிறதுக்காக அது பண்ணுது. இப்ப ஏன் வந்து பூக்கள் தேனியை கவர்ந்து இழுக்கணும், என்ன ரீசன் அப்படின்னா மகரந்த் எஸ் சொல்லுங்க. மகரந்த சேர்க்கைக்காக. எஸ், மகரந்த எல்லா சேர்க்கைக்காக. பூக்களும், அதாவது பூக்கள் ஆண் பூக்கள் பெண் பூக்கள்னு இருக்கும். ஆண் பூக்கள்ல மகரந்தம் இருக்கும், பெண் பூக்கள்ல அமிர்தம் இருக்கும். அப்ப இந்த தேனி போய் அந்த ஆண் பூல போய் உட்காரும் பொழுது அதுல உள்ள அந்த மகரந்தம் வந்து பெண் பூவுல போய் உட்காரும் போது அது வந்து சேர்க்கையாகி அந்த பூ காயாக மாறும். அந்த மகரந்த சேர்க்கை சேராத அந்த பூ வந்து காயா ஆகாது. எக்ஸாக்ட்லி. எப்படி நம்ம வந்து நம்ம அனிமல்ஸ்ல பாக்குறோம், இப்ப பீனா வந்து அது இனப்பெருக்கம் செய்யுது, அதே மாதிரி நம்ம மனிதர்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடியவங்க இருக்கும். அதே மாதிரி தாவரமுமே வந்து அந்த மகரந்த சேர்க்கையில ஈடுபட்டா மட்டும்தான் அது பூ காயாயி மரமாயி நம்மளுக்கு பழங்கள் கொடுக்கறது, இது எல்லாமே. ஸோ அப்ப அந்த மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா அதுக்கு அது தாவரம் மூவ் பண்றது இல்லைல்ல, ஒரே இடத்துல இருக்கும். அப்ப அப்ப அது எப்படி மகரந்த சேர்க்கையில ஈடுபடுதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணியா இருக்கிறது இந்த தேனீக்கள். தேனீக்களில ஈக்கள் வகையிலே எல்லாமே. அதுல ஒரு சில மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது தேனி. அப்ப மகரந்த சேர்க்கைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, மகரந்த சேர்க்கைங்கிறது மகரந்த ஆண் பகுதியிலிருந்து, அதாவது ஒரே பூலேயே ஒரு சில நேரத்துக்கு ஆண் பெண் அந்த ரெண்டும் இருக்கலாம், இல்ல வேற வேற பூக்கள் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் போது இந்த பீ வந்து ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு போகும்போது அந்த ஆண் மகரந்தம் பெண் மகரந்தத்தோட சேர்ந்து பூவை வந்து காயாகி நம்மளுக்கு பழங்கள் கொடுக்கறது, விதைகள் கொடுக்கறது எல்லாமே. ஸோ உணவு உற்பத்திக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 80% ஆஃப் அந்த மகரந்த சேர்க்கைக்கு விலங்குகள் தான் காரணம். விலங்குகள்னா தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், வண்டுகள், பறவைகள், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்ப பீயே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? பீ இல்லாட்டி நம்மளுக்கு உணவு கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 1/3 ஆஃப் த ஃபுட் கிராப்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மகரந்த தேனீக்கள் மூலமா இல்ல ஈக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய இந்த மகரந்த சேர்க்கையிலிருந்து வர்றது. ஸோ நம்மளுக்கு பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம தேன் எப்படி உருவாகுதுங்கிறதுக்கு அதுக்கு வருவோம். ஸோ இந்த அமிர்தம் வருது தானே, இந்த அமிர்தம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த அமிர்தத்துல 70ல இருந்து 80% தண்ணீர் இருக்குது அந்த பூக்கள் உருவாக்கக்கூடிய அந்த அமிர்தத்துல.
இதுல 3 வகையான சர்க்கரை இருக்குது. சுக்ரோஸ், குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற அந்த சர்க்கரை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வாசனையை அது வந்து வெளியிடுமா. ஏன்னா அப்பதான் தேனி வந்து அதை நோக்கி வரும். நம்ம பார்த்தோம் தானே அதோட ஆண்டனாக்கள் வந்து அந்த வாசனையை வந்து அதை நுகர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுல ஒரு வாசனை கலந்த இந்த ஒரு அமிர்தமாவும் அது இருக்கும். ஆனல்லா. சோ தேனீக்கள் என்ன செய்யும்னா இந்த அமிர்தத்தை குடிச்சு அது சேமிச்சு வச்சுக்குமா. நம்ம பார்த்தோம் தானே அதுல அந்த ஸ்ட்ரா மாதிரியான அதோட நாக்கு ப்ரொபோஸ்கிஸ் அப்படிங்கிற அந்த இதை வச்சு அது அந்த அமிர்தத்தை உறிஞ்சி இந்த பிக்சர்ல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வந்து அந்த நாக்கை வச்சு அது உறிஞ்சு என்ன செய்யணும்னா அது ப்ரோவென்ட்ரிகுலஸ் அப்படிங்கிற ஒரு வயிறு நம்ம பார்த்தோம் தானே அந்த தேன் வயிறுனா அந்த வயிறுல சேர்த்து வைக்குமா. ஏன் அந்த வயிறுல சேர்த்து வைக்குதுன்னா அது வந்து அந்த மகரந்த தூள்களும் சேர்த்து அதை சாப்பிட்டு எடுத்து வைக்குதானே. அதுல இருந்து இந்த ஹனியை மட்டும் தனியா பிரிச்சிருமா இந்த வயிறுடைய அந்த இது. அதுக்குன்னு ஒரு தனி வால்வு இருக்குதாம். ஸோ அது ஹனியை மட்டும் தனியா சேர்த்து வச்சுட்டு மகரந்தத்தை நார்மலான அந்த வயிறுல வச்சிருக்குமா. இந்த ஹனி வயிற்றுக்குள்ள அந்த அமிர்தம் போனதோட அந்த ஹனி ஸ்டொமக்ல இன்வெர்டஸ்ங்கிற ஒரு என்சைம் ஒரு நொதி இருக்குது. அது என்ன செய்யும்னா அந்த அமிர்தத்தை உடைக்க ஆரம்பிக்கும். உடைச்சு ஜீரணிக்கக்கூடிய குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் அந்த சுக்ரோஸை அது மாத்துது. நம்ம பார்த்தோம் தானே அதுல 3 வகையான சர்க்கரை இருக்குன்னு. இப்ப அதை வந்து நம்ம அது தேனி சாப்பிட்டாலும் மனிதர்கள் சாப்பிட்டாலும் ஜீரணிக்கக்கூடிய ஈஸியான அந்த சர்க்கரையை அது மாத்துது. அதுக்கப்புறம் அந்த அந்த ஹனி ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மத்த என்சைமோட சேர்ந்து அது இன்னமும் ரியாக்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா அதோடைய அசிடிட்டி அந்த அமிலத்தன்மையை கூட்டுது. அந்த ஹனியோட அமிலத்தன்மையை இப்படி செய்யறதுனால என்னன்னா அதுல எதுவும் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது இறந்துரும். ஸோ அப்ப அந்த ஹனி வந்து பியூரா இருக்கும் அப்படிங்கறதுனால அது இந்த வேலையை பார்க்குது. அது மட்டும் இல்லாம ஒரு வேலைக்கார தேனி உணவு தேடும் போது அதோட சொந்த எடைய அதோட உடல் எடை இருக்கு தானே அதோட கம்பேர் பண்ணும்போது 30% வரைக்கும் அதோட தேனை சுமந்து வர முடியுமா. ஸோ இப்போ 1 கிராம் இருக்கு அந்த தேனியோட பாடி வெயிட் அப்படின்னா அது 1/2 கிராம் அளவுக்கு உள்ள தேனை அதால சுமந்து வர முடியும். இல்ல ஒரு சிலத்துக்கு ஈக்குவலாவும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே வந்து ஃபிளைட் எடுத்துக்கிட்டா இன்னைக்குரிய லேட்டஸ்ட் நல்ல மாடர்னைஸ்டான ஃபிளைட் எடுத்தா அதோட 1/3 ஆஃப் த வெயிட் தான் அதால கேரி பண்ணிட்டு வர முடியுமா. ஆனா வந்து பீக்கு அப்படி இல்லை. அது பாதிக்கும் மேல அதால வந்து அது கொண்டு வர அதோட வயிறு அந்த ஹனி வயிறு நெம்புற வரைக்கும் அது திரும்பி வராதாம். அது திரும்ப போய் போய் தனி அந்த அமிர்தத்தை உறிஞ்சிட்டே இருக்குமா. அது கூட்டுக்கு வந்த பின்னாடி அது என்ன செய்யுதுன்னா அது அதோடைய அந்த வச்சிருந்த அந்த தேனை மற்றொரு வேலைக்கார தேனிக்கு அதோட வாயில அது பாருங்க உறிஞ்சது பாருங்க இன்னொரு வேலைக்கார தேனி. இப்படி வாய் வழியா ஒரு தேனியில இருந்து இன்னொரு தேனிக்கு என்ன செய்யுதுன்னா அது ஒரு தேனி வாயில இருந்து இன்னொரு தேனி வாய்க்கு அது கடத்துது. ஏன் அப்படி செய்யுது அப்படின்னா அந்த ஹனி வந்து அதோட அந்த ஹனி ஸ்டொமக்ல போயிட்டு திரும்ப அதுட்டு இருக்க என்சைமோட அது ரியாக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இப்ப நம்ம பார்த்தோம் தானே அந்த ஒரு பூல இருந்து அந்த வடிஞ்ச சில தண்ணி நம்ம பார்த்தோம் அது கிட்டத்தட்ட 70% நீர் தான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா நம்ம தேன் சாப்பிடும் போது நீரே நம்ம ஃபீல் பண்றது இல்லையே. ஏன்னா இந்த ரியாக்ஷன்னாலதான். ஏன்னா அது ஒரு தேனில இருந்து இன்னொரு தேனிக்கு அந்த வாய் வெளியே கடத்தும் போது அதோடைய அந்த ரியாக்ஷன் நடந்து அதோடைய நீர் தன்மையை அது குறைக்குது. அது மட்டும் இல்லாம அது ஓரளவுக்கு அடுத்தடுத்து கடத்தி நல்ல நீர்த்தன்மை குறைச்சதோட அந்த அறுகோண செல்கள் இருக்குல்ல அதுல வந்து அது ஸ்டோர் பண்ண வைக்கும் போது அதோட ரெக்கைய வச்சு விசிறி நல்லா அது 18% அதோட நீர் அளவு வந்து இதுல 18% தான் இருக்கு. அதாவது 20%க்கும் குறைவான நீர்த்தன்மை தான் இந்த தேன்ல இருக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடிதான் அதை வந்து மெழுகு போட்டு ஸ்டோர் பண்ணுமா. அப்படிதான் அது வந்து தேனை உற்பத்தி செய்யுது. ஸோ இப்ப எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்டா ஒரே ஸ்லைட்ல பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது ஒரு தேனி பூவுல இருந்து உணவை தேடி அந்த ப்ரொபோஸ்கிஸ் மூலமா அந்த அமிர்தத்தை உறிஞ்சுது. அதுக்கப்புறம் தேனி கூட்டுக்கு செல்றதுக்கு தேன் வயிறுங்கிற அந்த அந்த உறுப்புல அதை சேர்த்து வைக்குது. தேன் வயிற்றில் உள்ள அந்த நொதிகள் அமிர்தத்தை எளிய சர்க்கரையா உடைக்குது. அதுக்கப்புறம் வீடு திரும்பியதும் உணவு தேடும் தேனீக்கள் சேகரிக்கப்பட்ட அமிர்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய தேனீகளுக்கு அது கடத்துது. ஒரு வீட்டு தேனிலிருந்து இன்னொரு வீட்டு தேனீக்கு தேன் வாய்க்கு வாய் வழியாக கடத்தப்படுகிறது. இந்த செயல்முறை வந்து சர்க்கரையை மேலும் உடைக்குது. அதுல இருக்க நீர்ச்சத்தை குறைக்குது. பின்னர் தேன் கூடு அந்த அறுகோண செல்களில் வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தேனுடைய நீர் அளவை இன்னும் குறைக்கிறதுக்காக அந்த தேனீக்கள் இறக்கையை விசிறி அதோடைய அந்த நீர் சத்தை ஆவியாக்குது. சோ அதனுடைய அந்த நீர் உள்ளடக்கம் 20%க்கும் குறைவா இருக்கும் போது இப்ப தேன் தயாராயிருச்சு அதாவது ரைப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுது தேன் அந்த கூட்டுக்குள்ள அந்த அறுகோண வடிவ கூடு இருக்கு தானே அதுல அந்த தேனை வச்சு அதுக்கு மேல மெழுகு போட்டு மூடி வச்சிருது. இப்படி சீல் பண்ணிடுது. இப்படி பாதுகாக்கப்பட்டதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்ல. சோ தேன் உருவாகிறதுங்கிறது இந்த மெத்தட் தான்.
இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் வராதவங்களுக்கு இது மொத்தமா இன்னைக்கு வந்தது ஒரு ரிவிஷனா இருந்திருக்கும். யா அல்லாஹ் இத எவ்வளவு அற்புதமா எங்க கைகள்ல கொண்டு வந்து சேர்த்திருக்க ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் தேன் பூச்சை பத்தியும் தேனீய பத்தியும் தேன் கூட்டை பத்தியும் தேன் சேகரிக்கக்கூடிய முறைகளை பத்தியும் அதுல இருக்க படிப்பனைகளையும் பார்க்க பார்க்க எங்களை எல்லாருக்கும் ஆச்சரியமா வியப்பா ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நீ படைச்சு எங்களுக்கு கொடுத்திருக்க யா அல்லாஹ். இதையெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் அது மூலம் உள்ள நீ எங்கள்கிட்ட எந்த படிப்பினையை நாங்க எடுத்துக்கிறோம்னு நீ நாடினியோ யா அல்லாஹ், அந்த படிப்பினையை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக யா அல்லாஹ், அதே நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.